ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்கள். இது உங்கள் லைஃப்பில் சில ஆச்சரியங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுதுங்க. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அதை சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க நடந்ததுன்னு நீங்கள். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தயாராக இருங்க. இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடியது. அதுவும் ஆச்சரியமாக நம்ம லைஃப்பில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் ஒருத்தொருத்தர் வாழ்க்கையிலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகுது. இதுதான் அடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்கள். நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு மிராக்கல் நடக்குமா? நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுமா? ஏன் ஏற்படாது? ஏன் ஏற்படக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் குனிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம லைஃப்பில் ஏன் நமக்கு நல்லதே நடக்காதா? எவ்வளோ பூஜை பண்ணுறோம், எவ்வளோ சாமி கும்பிட்றோம், எவ்வளோ நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம், எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறோம். அப்படி இருந்து நமக்கு ஏன் இப்போ நல்லது நடக்காதா? நடக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். நிச்சயமாக நம்புங்க, நல்லது நடக்கும். நிச்சயமாக இது நடக்கும். சிம்மராசிக்காரர்கள், அதாவது ஒரு சோகம் வருதுன்னா அந்த சோகத்திற்கு உடனடியாக மாறுபட்ட சாதனைகள் கண்டிப்பாக வரும். இந்த சோகம் வரும்பொழுது துவண்டு போயிடக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கும் போது அதை நினச்சி ரொம்ப வருந்திடக்கூடாது. இதை விட பெஸ்ட்டாக ஆண்டவன் ஒன்று கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத நம்பணும். ஒரு என்றைக்குமே எதையுமே நம்ம இழக்கலை அப்படின்றத நம்பணும் சிம்மராசிக்காரவங்க. இன்றைக்கி அது நமக்கு தேவைப்படலை, அதனால் கடவுள் நமக்கு கொடுக்கலை. ஒரு நல்ல மனுஷனுடைய பழக்கம் இருந்தது, அது நின்று போயிட்டு அப்படின்னா அந்த மனுஷனுக்கு இப்போ நான் தேவைப்படலை, அதனால் அந்த பழக்கம் நின்று போயிட்டு. ரொம்ப உள்ளார்ந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். வெளி உலகத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் வெளி உலகத்தால் நிறைய நிராகரிக்கப்படுபவர்களும் சிம்மராசிக்காரர்கள். சும்மா பேருக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் பழகுவான், உண்மையாக பழக மாட்டான். அப்படி உண்மையாக பழகக்கூடியவனை தெரிந்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு, ஆச்சரியங்கள் நடக்கப் போகுது வரக்கூடிய காலம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். நான் தோற்று போயிட்டேன், நான் வருத்தப்படுறேன், எனக்கு வாழ்க்கை கிடையாது, நான் வீணாக போயிட்டேன், என் லைஃப் இனிமேல் இதாகாது, நான் நம்பினவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, நம்ம லைஃப்பில் இனிமேல் ஜீரோ அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா அவனெல்லாம் திறத்திடுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நீங்கள் ஒண்டியமாக உட்காந்து தனிமையாக உட்காந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பொலிவை ஏற்படுத்தும், புது மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்னு ஆண்டவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் யாரை நம்பி இருக்கீங்களோ அது வரைக்கும் நம்மளால் டெவலப்மெண்ட் ஆக முடியாது. நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் சில விஷயத்தை. இன்னொருத்தவங்க சொல்கிறத தேர்வு பண்ணாதீங்க. மனசில் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையை கொண்டு வாங்க. ஆச்சரியம் நிறைந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. என்னென்ன சம்பவம் தெரியுமா? முதல் சம்பவம், உங்கள் பெயர் எதிர்பாராத இடத்தில் பேசப்படும். நீங்களே கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம பேர் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு எதிர்பாராத இடத்தில் உங்கள் பேர் பேசப்படும். என்னடா நம்ம பேர் எங்கே பேசுகிறாங்க? நான் என்னென்னமோ கனவு கண்டிருந்தேன் சாமி, இங்கே பேசுவான் அங்கே பேசுவான்னு நினச்சிருந்தேன், அங்கெல்லாம் பேசாமல் இங்கே பேசுகிறான். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் அண்ட் சி அப்படின்னு இந்த கடைசி ரோவில் உட்காந்து முன்னாடி நடக்கிறத வேடிக்கை பாருங்கள். அவ்வளவுதான். நீங்கள் வேடிக்கை பார்க்க நீங்கள் செய்த ஒரு நல்ல செயல் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும்.
இப்போ உங்களுக்கே ஆச்சரியப்படும், பரவாயில்லையே மறந்துட்டாங்க நினச்சேன், நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்க, நம்மளுடைய பாட்டை கேட்குறாங்க, நம்மளுடைய கதையை கேட்குறாங்க, நம்மளுடைய வார்த்தையை பேசுகிறாங்க. அப்பா நமக்கும் நேரம் திரும்புது, இந்த ஆள் சொன்னது கரெக்டு தான் ஐயா, சிவஸ்ரீ சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறத அன்றைக்கி நம்புவீங்க. தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அது சின்ன தலைமை பொறுப்பு அப்படின்னு நினச்சி நிராகரிச்சிடாதீங்க. சின்னதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்குங்க. மற்றவர்கள் உங்களை நம்பி ஒரு முக்கியமான விஷயத்தை ஒப்படைக்க போகிறாங்க, அதை மறுக்காமல் ஏற்றுக்குங்க. முக்கியமான விஷயத்தை ஒப்படைக்க போகிறாங்க, நிதர்சனமான உண்மை, இது சும்மா வார்த்தைக்கு சொல்லலை. ஆச்சரியம் நிறைந்த உலகத்தில் உங்களை அடுத்து வரக்கூடிய ஆச்சரியம் இதுதான். உங்கள் திறமைக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது சுவாமி, பெரிய அங்கீகாரம். அதில் எதிர்பார்த்ததை விட அதிகமான பாராட்டு கிடைக்கும். நம்ம சிம்பிளாக எதிர்பார்த்து வச்சுருப்போம், அதை விட நல்ல பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாளாக கனவில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ட்ராவலில், இது மட்டும் எனக்கு நடந்தால் போதும், இது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இப்படி மட்டும் நான் ஆயிட்டா போதும், அது நடக்க போகுது. இதை விட என்னங்க சந்தோஷம், இதை விட என்ன சந்தோஷம் நான் கேட்குறேன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான அறிகுறி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். ததாஸ்து அப்படின்னு சொல்லுங்க, நான் சொல்ல ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. அதற்கான முதல் முக்கிய படி விரைவில் ஆரம்பம். அது இப்போ ஆரம்பம். எப்போ? இப்போ ஆரம்பம். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைங்களா. அது மாதிரி பண வரவு, சில இடத்துல பணம் போய் சிக்கியிருக்கும். சில பேர் நம்மளை ஏமாற்றிருப்பான், சில பேர் பண ரீதியாக நம்மளை துன்புறுத்தியிருப்பான். அப்படி இருந்த சூழ்நிலைகள் மாறி பண வரவில் நல்ல திருப்பம் ஏற்படும். உழைப்புக்கான பலன் கண்கூடாக தெரியும். கண்ணு குருடான பிறகு தெரியறது இல்லை, கண் கூடாக தெரியும். நம்ம கண் முன்னாடியே கிடைக்கும், நான் உழைச்சதுக்கு கிடச்சிட்டு சார். புதிய அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக சைன் போடுவீங்க. புதுசாக அக்ரிமெண்ட்டு, புதுசாக ஒரு பிளான். உங்களை எதிர்த்த ஒருவர் உங்கள் பக்கம் வரப்போகிறார். 100% காட் ப்ராமிஸ். சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் சத்தியம் பண்ணியே சொல்கிறேன். உங்களை எதிர்த்த ஒருவர் உங்கள் பக்கம் வருவார்கள், வந்தே தீர்வார்கள். காலம் உங்கள் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்குது, அதனால தான் வர்றாங்க. புரியுதுங்களா? உங்கள் மதிப்பை காலம் புரிய வைக்குது, அதனால் உங்களை எதிர்த்தவங்க உங்கள் பக்கம் வராங்க. முக்கியமான மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் நம்மளை நசுக்கினவங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்த்தவங்க, இது உருப்படாது அப்படி நினச்சவங்க, அவங்கள ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஒரு நல்ல தொடர்பு இந்த எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவியாக மாறப்போகிறது. ஒரு முக்கியமான மனிதருடைய அறிமுகம், அந்த தொடர்பு ஏற்படுறதுனால அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு உதவியாக மாறப்போகுது. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுக்கு உங்கள் முடிவுக்கு மற்றவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. சார் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தாங்க, நாங்கள் அந்த வழியில் வரோம், உங்கள் பாதை சரி தான் அப்படின்னு அந்த வழியில் வரோன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விலகி நல்லது நடக்கப் போகுது. சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அணுகும் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு 10 பேர் உங்களை பார்த்தானா இப்போ 100 பேர் பார்ப்பாங்க. உங்கள் கிட்டக்க 10 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் வருவாங்க. அதுவும் பெண்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய நேரம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நான் சார் வெளியிலேயே வெளிவட்டாரத்தையே பார்க்கல சார், அந்த பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. சமூகத்தில் அழுகையோடையே இருக்கிறேன் சார், அழுது மாண்டு போகிற அளவுக்கு இருக்குது, கண்ணில் தண்ணி வருது, வெளியில் கூட காட்டிக்கிறது கிடையாது சார், சோகத்தை கூட நான் வெளியில் காட்டிக்கிறது கிடையாது சார், அப்படி நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். உறவுகளே, என்றைக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, நான் நினைத்ததை விட பெரிய மாற்றம் இது அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய நேரம். மீண்டும் நான் சொல்கிறேன், நான் நினச்சதை விட பெரிய மாற்றம் இது அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய நேரம்.
உங்கள் முயற்சிக்கு ஏற்ற உயர்வு படிப்படியாக வந்து சேருகிறது. இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. இது வரவேற்புக்கான காலம், நல்ல காலம். இந்த பிரபஞ்சம் ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தில் பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு அடுத்து வருகிறது. இது நல்ல ஆச்சரியங்கள். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோவாக விட்டுடாமல் இதை மீண்டும் ஒரு தடவை கேட்டுட்டு இதையெல்லாம் உள்வாங்குங்க. முடிஞ்சால் ஒரு பேப்பர் பேனால் எழுதிக்கிங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இதில் எந்தெந்த கட்டம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு எதெல்லாம் நடக்கணும்னு எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிக்கிங்க. மீண்டும் ஒரு தடவை கேட்கணும், ஒரு பேப்பர் பேனால் இதை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத அந்த பேப்பரில் கடைசியாக எழுதுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்பிக்கையோடு கமெண்ட் போடுங்க. என் பிள்ளைங்கள் கமெண்ட் போடுற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். நாம் எவ்வளோ நம்புகிறோமோ இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும். ஆச்சரியமான உலகம், எது வேணாலும் நடக்கும். சின்ன விதை பெரிய மரமாக மாறும். நம்மளாம் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு ஆளுமை பொருந்திய மனிதர்கள் நம்ம எல்லாரும். அதனால் நமக்கு எல்லாம் ஆண்டவனுடைய கருணை கண்டிப்பாக உண்டாகும். சரிங்களா? இதை இதுவரைக்கும் நடந்ததை பேசியிருந்தேன், இது நடக்க போகிறத பேசியிருக்கேன். இது கண்டிப்பாக 1 by 1 உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அடுத்த வர பதிவில் பார்த்திங்கன்னா சில புத்தகங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த புத்தகங்களை பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதில் பிரம்ம ரிஷியாருடைய புத்தகம் நிறைய பதிகங்கள், நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கார் பிரம்ம ரிஷியார். அது விளக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு அபிராமி அந்தாதியை அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் வரக்கூடிய பதிவுகளில் நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை, மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும். புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. இந்த பிரம்ம ரிஷியாருடைய இவர் எழுதியிருக்கிற இந்த விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து வரக்கூடிய பிரம்ம ரிஷியார் பதிப்பகத்திலிருந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்ப்போம். அடுத்த பதிவில் இந்த புத்தகங்களை பற்றி நான் உங்களுக்கு அழகான காட்சிகளாக கொடுக்க போகிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சியோடு இருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிச்சயமாக நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.